ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கம்ஃபர்ட் ஃபுட் ரேஞ்சில், அதாவது கம்ஃபர்ட் ஃபுட்னா வயிற்றுக்கு ஆங்க இருக்கக்கூடியது, எந்த விதத்திலையும் ஆம் பண்ணக்கூடியாத டிஷ்ஷஸ் எது இருக்கு. அந்த வரிசையில் ஸ்ரீலங்கன்லேருந்து ஒரு தால், இது தேங்காய் பாலும் மசூர் தாலும் வச்சு செய்யக்கூடிய ஒரு அட்டகாசமான தால் ரெசிபி. ஹாட் ஸ்டீம் ரைஸ் கூட நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். டெய்லி இந்த வத்த குழம்பு சாம்பாருக்கு பதிலாக ஒரு நாளைக்கு மாற்றாக இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப அருமையான டிஷ்ஷு, மைல்டு ஃப்ளேவரில் இருக்கும், ரொம்ப ஸ்பைசினஸ் இருக்காது, அதே நேரத்தில் வயிற்றுக்கு ஆங்க இருக்கும். வாங்க ஒரு ஸ்ரீலங்கன் மசூர் தால், தேங்காய் பால் மசூர் தால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாட் ஸ்லைட்டாக சுடட்டும். நம்ம வச்ச பாட்டு சுட்டு எடுத்து நான் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட்டு கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிரீசிங்காக. இதில் நான் ஒரு 150 கிராம் மசூர் தால் கிட்டத்தட்ட 1 ஹவராக சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி 1 ஹவராக சோக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மசூர் தாலை இதில் சேர்த்துறேன். ஃப்ளேமை லோ கொண்டு போயிடுங்க. ஃப்ளேமு லோவில் இருக்கட்டும். சின்னதாக ஒரு வெங்காயம், சாப்புடு வெங்காயம் சேர்த்துருங்க. நாட்டு தக்காளி ஒரு 1.5 நாட்டு தக்காளி, சின்ன சைஸ் நாட்டு தக்காளி எடுத்துருக்கேன். நாட்டு தக்காளி சேர்த்துருங்க. இஞ்சி ஒரு ஃபைன் பீஸ் இஞ்சி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கறி லீஃப், இதுலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதுலேயே கொஞ்சமாக காரப்பொடி, இதுலேயே கொஞ்சமாக தனியாத்தூள். என் கையில் ஒரு 10 பல்லு வெந்தயமும் கொஞ்சமாக சோம்பும் இடித்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள். எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் தான் வரும். சின்னதாக ஒரு துண்டு பட்டை. முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கிட்டக்க தேங்காய் பால் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய டம்ளர், ஒரு டம்ளர் இருக்கும். நான் மேலே இருக்கிற தண்ணி மாதிரி இருக்கிறது மேலே சேர்த்துக்கிறேன். தேங்காய் பாலை சேர்த்துட்டு ஃப்ளேமை ரேஸ் பண்ணிக்கோங்க, லோட்டு மீடியம் வச்சுக்கோங்க. மூடி போட்டு 15 மினிட்ஸ் ஆகும் அது வேகிறது. வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போது தால் ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த தாலுக்கு தேவையான சால்ட்டையும் போட்டுட்டு ஃபைனாக மிக்ஸ் பண்ணுறேன். மசூர் தாலை பொறுத்த மட்டுக்கும் சட்டுன்னு குக் ஆகிடும். ஊற வச்சு மசூர் தால் போட்டிங்கன்னா 10 மினிட்ஸில் குக் ஆகிடும். பெருசாக குக்கர் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆல்மோஸ்ட் இது 1 பாட் குக்கிங். மறுபடியும் மூடி போட்டு நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்த வர வரைக்கும் வெயிட் பண்ணு. இன்னொரு 10 மினிட்ஸ். இனிமே மூடி போடாதீங்க, மூடி போடாமல் குக் பண்ணு. தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து தான் வேக வச்சிருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி ரெடியூஸ் ஆகி இது திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணு. இந்த பக்கம் கொதிச்சுண்டு திக்காயின்னு இருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த பக்கம் இதுக்கு ஒரு தாளிப்பு கடாய் வைக்கிறேன். தாளிப்பு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் சுடட்டும். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு எடுத்து நான் இந்த ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அதுலேயே அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பல்லு பூண்டை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆட்டும். தேங்காய் எண்ணெய் ஃப்ளேமை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூடே போதும். நல்லா திக்கனிங் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் திக்காக இருக்கிற தேங்காய் பால் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துட்டு கலந்து விட்டாங்க.
பார்த்தீங்களா, நம்ம போட்ட எல்லாம் ஒன்று சேர்ந்து அருமையாக தயாராக இருக்கு பாருங்க. சொன்ன பார்த்தீங்களா, மசூர் தால் வந்து நல்லா குழஞ்சி வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வதக்கின பூண்டு தாளிப்பை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபைன் மிக்ஸ் கொடுத்துருங்க. என் கையில் லெமன் ஜூஸ் வச்சுருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நம்மளோட ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் தேங்காய் பால் மசூர் தால் தயார். ஒரு அட்டகாசமான ரெசிபி. ரைஸ் கூடியும் நல்லா இருக்கும், இந்த சப்பாத்தி பூரி கூடியும் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ப்ரிஃபர் பண்ணுறது ரைஸ் கூட சுட சுட நல்ல ரைஸில் நெய் விட்டு தொட்டுக்கிறதுக்கு கூட வந்து ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாய் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நம்மளோட ஸ்ரீலங்கன் ஸ்டைல் தேங்காய் பால் மசூர் தால் தயார். நம்ம ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் தேங்காய் பாலை வச்சு மசூர் தால் ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ஒரு டிஷ்ஷு. ரைஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும், சப்பாத்தி பூரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த மாதிரி இன்கிரியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸல் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம லக்ஷ்போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். நோட்டிபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காகவும் இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் இன்கிரியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன் அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. Thanks for watching my all videos. Lakshman signing off from Lakshbojana.